அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நேரடி பதற்றம். அதிகாலை வேளை அமெரிக்காவிற்கு ஈரான் ராணுவம் விடுத்துள்ள அறிவிப்பு. அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல். வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். பதற்றம் அதிகரிப்பு. குறிவைக்கப்பட்ட 140 ஈரானிய இலக்குகள். அமெரிக்கா நடத்திய பிரமாண்ட தாக்குதல். கியூபாவில் மீண்டும் மின் கட்டமைப்பு முடக்கம். பங்களாதேஷில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. 44 பேர் பலி. ஹோர்மோஸ் விவகாரம் ஈரானுக்கு சாதகமாக முடிவெடுக்க இருக்கும் ஐரோப்பா. கத்தாரின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமத் பின் ஹலீஃபா அல்தானி காலமானார். ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் புதிய உச்சத்தை எட்டிய இந்தியா. தொடர்பான விரிவான செய்தி. ஹோர்மோஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஜூன் 16 அன்று தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு இணங்குமாறு ஈரான் ராணுவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அமெரிக்காவை வலியுறுத்தியது. ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIBக்கு அளித்த பேட்டியில் ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமினியா அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதை வழியாக சட்டவிரோத பாதை என்று அவர் விவரித்த ஒன்றை நிறுவுவதற்கான அமெரிக்காவின் தலையீடு அப்பகுதியில் பாதுகாப்பின்மையை உருவாக்கியுள்ளது என்று கூறினார். ஹோர்மோஸ் நீரிணையில் ஈரான் மக்களின் உரிமைகளை ஈரானின் ஆயுதப்படைகள் உறுதியாக பாதுகாக்கும் என்றும் அவர் கூறினார். ஈரானிய ராணுவம் தனது இலக்குகளை தொடர்ந்து புதுப்பித்து வருவதாகவும் அக்ரமினியா கூறியுள்ளார். ஜோர்தான், குவைத் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியுள்ளது. தங்கள் போர் விமானங்கள் ஒரு பராமரிப்பு மையத்தையும் ஒரு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் அளித்ததாக ஈரான் கூறியுள்ளது. ஓமானில் உள்ள அமெரிக்க கடற்படையின் விநியோகம் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையத்தையும் ஈரான் குறிவைத்ததாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரானில் இருந்து வரும் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. உயர்மட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக மக்கள் தங்கள் வீடுகளிலோ அல்லது பிற பாதுகாப்பான இடங்களிலோ தங்கியிருக்குமாறு கத்தாரின் உளவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் குடிமக்களை வலியுறுத்தியுள்ளது. வான்வெளி தாக்குதல்கள் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறும் பஹ்ரைனின் உள்துறை அமைச்சகமும் கூறியுள்ளது. அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அது பொதுமக்களை வலியுறுத்தியது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்தானில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியதாகவும் பிரின்ஸ் ஹாசன் விமானப்படை தளத்தில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் MQ-9 ஆளில்லா விமான தளத்தையும் அழித்ததாகவும் ஈரான் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்காவின் விமான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வளைகுடா நாடுகளான கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கத்தாரின் தலைநகர் தோஹாவில் 2 கட்டமாக தாக்குதல் நடந்தது. பலத்த வெடிப்புகள் நகரம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தின. கத்தார் பாதுகாப்புத்துறை பல ஏவுகணைகளை வெற்றிகரமாக தடுத்தோம் என்று அறிவித்தது. மக்கள் அனைவரும் வீட்டுக்குள் அவசரமாக தங்குமாறு அவசர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அமீரகம், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் தங்கள் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கி ஈரான் ஏவுகணைகளை தடுத்ததாக அறிவித்துள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்படை கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய AL ஜுடைட் விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறியது. ஆனால் கத்தார் அந்த ஏவுகணைகளை தடுத்ததாக உறுதிப்படுத்தியது. மேலும் ஜோர்தான் மற்றும் ஓமன் பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 140 ஈரானிய இலக்குகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தாக்குதல்கள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் தோல்வியடைந்த பிறகு அமெரிக்கா ஈரானிடையே புதிய தாக்குதல்கள் தொடங்கியது. அமெரிக்க மத்திய கட்டளை வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க ராணுவம் முன்னெடுத்த 3வது சுற்று தாக்குதலில் 140 ஈரானிய இலக்குகள் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் கடற்படை கப்பல்கள், தரைப்படை தளங்கள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் ஆகியன பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை பயன்படுத்தி ஈரானின் ராணுவ உட்கட்டமைப்புகளை சிதைப்பதே அமெரிக்காவின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்கள், வெடிபொருட்கிடங்குகள், விநியோக மையங்கள், கடல்சார் செயற்பாடுகள் மற்றும் கடற்கரை கண்காணிப்பு மையங்கள் மற்றும் ஆளில்லா விமான கிடங்குகள் ஆகியவை சிதைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானின் முக்கிய தகவல் தொடர்பு வலைப்பின்னல்கள் அமைப்பும் இந்த தாக்குதலில் சிதைக்கப்பட்டுள்ளது. தீவு நாடான கியூபாவில் நிலவி வரும் மிக மோசமான எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக அங்குள்ள தேசிய மின்கட்டமைப்பு மீண்டும் முழுமையாக முடங்கியுள்ளது. இதன் விளைவாக கடந்த 5 நாட்களில் 2வது முறையாக அந்த நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல மில்லியன் மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். தொடர்ந்து மோசமடைந்து வரும் இந்த மின்கட்டமைப்பு முடக்கத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரமும் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. மின் கட்டமைப்பை சீரமைத்து மின் விநியோகத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் உட்கட்டமைப்பு பராமரிப்பு பணிகள் தொய்வடைந்துள்ளதால் மின்சாரத்தை முழுமையாக மீட்டெடுப்பதில் தொடர்ந்தும் சிக்கல்கள் நீடித்து வருகின்றது. பங்களாதேஷின் தென்கிழக்கு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் பருவமழை காரணமாக ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி இதுவரை 44 பேர் உயிரிழந்துள்ளனர். சட்டோகிராம், காக்ஸ் பஜார், பண்டர்பன் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் இந்த வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 2.6 லட்சம் குடும்பங்கள் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தவிப்பிற்குள்ளாகியுள்ளனர். போக்குவரத்து துண்டிப்பு, மின்சார துண்டிப்பு போன்ற காரணங்களால் மீட்பு பணிகள் சவாலாக மாறியுள்ள சூழலில் இராணுவம் மற்றும் கடற்படையினர் படகுகள் மூலம் மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் மருந்துகளை வழங்கி வருகின்றனர். காக்ஸ் பஜார் பகுதியில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாம்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மட்டும் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் காலநிலை மாற்றத்தால் இதுபோன்ற தீவிர இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஹோர்மோஸ் நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு தன்னார்வ வழி செலுத்தல் சேவை கட்டணங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களை ஐரோப்பிய நாடுகள் ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்க கட்டணங்கள் கட்டாயமற்றவையாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்சார் அமைப்பின் ஆதரவை பெற்றவையாகவும் இருக்கும் பட்சத்தில் ஈரானின் கட்டணம் வசூலிக்கப்படும் திட்டம் சாத்தியம் என்றே கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் உருவாக்கியுள்ள மிக ஆபத்தான நெருக்கடியை தொடர்ந்து உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றில் நிலவும் பதற்றங்களுக்கு நீண்டகால தீர்வை காண நிபுணர்கள் தரப்பு முயன்று வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளால் இந்த முன்மொழிவு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு கட்டாய கட்டணம் விதிப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என்று பிரித்தானியாவின் துணை பிரதமர் டேவிட் லாமி எச்சரித்துள்ளார். இருப்பினும் மலாக்கா நீரிணை மற்றும் ஆங்கில கால்வாய் உள்ளிட்ட பல சர்வதேச நீர்வழிகளில் குறிப்பிட்ட கப்பல் போக்குவரத்து தொடர்பான சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை பிரித்தானிய அரசாங்கத்தின் சில உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவின் சட்ட நிபுணர்களுடன் இணைந்து மலாக்கா நீரிணையில் பின்பற்றப்படும் கூட்டுறவு முறையை முன்மாதிரியாக கொண்ட ஒரு நிர்வாக திட்டத்தை ஓமன் உருவாக்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கத்தார் நாட்டை அதன் நாடோடி பின்னணியிலிருந்து உலகளவில் ஒரு சக்தி வாய்ந்த பிராந்திய வல்லரசாக மாற்றியமைத்த அந்த நாட்டின் முன்னாள் அமீரும் தந்தை அமீர் என்று போற்றப்படுபவருமான ஷேக் ஹமத் பின் கலீபா அல் தானி தனது 74வது வயதில் காலமானார். இந்த தகவலை நாட்டின் மிக உயர்ந்த அரசாங்க அமைப்பான அமீர் திவான் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமீர் திவான் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தந்தை அமீர் ஷேக் ஹமத் பின் கலீபா அல் தானியின் மறைவை அறிவிக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவரது ஆன்மாவிற்கு கருணை காட்டட்டும். மேலும் அவர் தனது தாயகத்திற்காகவும் தேசத்திற்காகவும் சாதித்தவர்க்கு சிறந்த நற்பலன்களை வழங்கட்டும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹமத் 1995ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை கத்தாரை ஆட்சி செய்துள்ளார். வளைகுடா அரபு நாடுகளின் பாரம்பரிய அரண்மனை வழக்கங்களுக்கு மாறாக வாரசுரிமை சீராக நடப்பதை உறுதி செய்வதற்காக 2013 ஜூன் மாதத்தில் அவர் தனது அதிகாரத்தை தனது மகனும் தற்போதைய அமீருமான ஷேக் தமீமிடம் தானாகவே முன்வைந்து ஒப்படைத்துள்ளார். முன்னதாக 1995ஆம் ஆண்டில் ரத்தம் சிந்தாத ஒரு உள்நாட்டு புரட்சி மூலமாக தனது தந்தையை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இவர் கத்தாரின் அமீராக பொறுப்பேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஜூன் 2026இல் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த அளவு சாதனை உயர்வை எட்டியுள்ளது.
கடந்த ஜூன் மாதத்தில் 4.5 பில்லியன் யூரோ மதிப்பிலான கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் ரஷ்ய புதைப்படிம எரிபொருள் இறக்குமதியின் 83% ஆகும். மொத்தத்தில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து 5.5 பில்லியன் யூரோ மதிப்பிலான ஹைட்ரோ கார்பன்களை வாங்கியுள்ளது. இதன் மூலம் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய வாடிக்கையாளராக உள்ளது. இந்தியாவின் முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களில் அதிகளவில் ரஷ்யா எண்ணெய் பெற்றுள்ளன. ரிலையன்ஸின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையம் 150%, ஐஓசி பரதீப் சுத்திகரிப்பு நிலையம் 126%, பிபிசிஎல் கோச்சி சுத்திகரிப்பு நிலையம் 83% மற்றும் நயாரா வடினார் சுத்திகரிப்பு நிலையம் 45% அதிகரித்துள்ளன. இந்தியாவின் இறக்குமதி அதிகரித்ததன் காரணமாக ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி அளவு 14% உயர்ந்துள்ளது. இருப்பினும் உலக சந்தை விலை குறைந்ததால் ரஷ்யாவின் தினசரி வருவாய் 8% குறைந்து 348 மில்லியன் யூரோவாக ஆனது. பிரித்தானியா தடை விதிப்புகளுக்கு விதிவிலக்கு அளித்து ஜாம்நகரில் தயாரிக்கப்பட்ட 63 மில்லியன் யூரோ மதிப்பிலான ஜெட் எரிபொருளை யூன் மாதத்தில் பெற்றுள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அதன் முக்கிய பங்களிப்பை காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.